ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கத்திரி வெயிலை சுத்திகரிக்க கோடை மழை எப்படி புறப்பட்டு வருகிறதோ அப்படி புறப்பட்டு வருகிறான் இதோ இந்த புல்தடி. உங்கள் விரலில் மை எழுதுவதற்கான நேரம் இதோ நெருங்கிவிட்டது. உங்கள் விரலில் தீட்டப் போகும் மை உங்கள் உரிமை. அந்த மை உங்கள் உரிமைக்கான குறி. அந்த குறி உங்கள் விரலில் ஏறுவதற்கு முன்னால் இந்த தற்குறியை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் மலர்கிறது. அதை போல 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் முன்னால் மலர்ந்த முகத்துடன் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எதற்காக? உங்கள் உரிமையை ஆட்டையை போடத்தான். உங்கள் உரிமையை அப்படியே உறிஞ்சுவதில் முன்னுரிமை பெற்றவன் இடிதாங்கியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் உங்கள் உரிமையும் என்னுடைய வாய்மையும் ஒரே கோட்டில் பயணி. அந்த உரிமையில் தான் உங்கள் உரிமையை ஒரு 5 ஆண்டுக்கு என்னிடம் அடகு வைக்குமாறு கேட்கிறேன். அப்படி அடகு வைத்தால் அந்த உரிமையை வட்டியோடு திருப்பி கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் சொன்ன சொல்லில் நட்டுக்கிட்டு நிற்பவன் இடிதாங்கி என்பதை இந்த உலகம் அறியும். உங்கள் உரிமையை அனுபவிக்க எனக்கு பவர் பத்திரம் எழுதி கொடுத்தால் 5 ஆண்டுகள் நீங்கள் இடிதாங்கியின் வாசல் பக்கமாக வர வேண்டிய அவசியமே இருக்காது. சாலைகளில் நடுவெயிலில் உங்களை நிற்க வைத்துவிட்டு உங்களை தாண்டி பிளிரும் காரில் பறந்து செல்லும் போது இதோ என் உரிமை ஓலையிட்டு போகிறது என்று உரிமையோடு பெருமிதம் கொள்ளலாம். அதாவது சுருங்க சொல்வது என்றால் உங்கள் உரிமையை அப்படியே பாதுகாக்கும் உண்டியல் இந்த இடிதான். 5 ஆண்டு முடிந்ததும் உண்டியலை உடைத்து அதை அப்படியே உங்களிடம் காட்டிவிட்டு மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் உரிமையை படைத்தவன் இந்த இடிதான். அதனால் தான் சொல்லுகிறேன், உங்கள் உரிமை உங்கள் கடமை, என் கடன் உங்கள் கடமையை கைப்பற்றுவது ஒன்றே. அப்படி கருத்தாக இருந்தால்தான் காரியம் கைகூடும். ஏன் கார் பங்களா கூட கூடும். நான் ஒரு திறந்த புத்தகம் என்பதால் தான் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி உங்களது மனங்களை கவர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் உரிமையை எனக்கு இலவசமாக கொடுத்து விட்டால் உங்கள் உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தால் சட்டம் அதன் கடமையை செய்யுமே ஒழிய இடிதாங்கி என்றும் உங்களுடனே இருப்பான் என்ற உண்மையை கூறி மறந்துவிட வேண்டாம், மறந்தும் இருந்து விட வேண்டாம். இடிதாங்கியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு கெஞ்சி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.